அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுறோம்னா மூதாதையர்கள் பித்ருக்கள் அப்படிங்கிற விதமாக தர்ப்பணமோ இல்லை படையலோ இந்த கெட்ட கர்மாக்களை அழித்து நல்ல கர்ம வினைகளால் புண்ணியத்தை அனுபவிக்கும்படியான ஒரு வகைப்படுத்தி என்னை இந்த வழியில் எடுத்துச் செல்வீர்களாக. ஆடி அமாவாசைக்கு என்ன விசேஷம், தை அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, அமாவாசை நாள்லயே ஒளி தன்னுடைய ஒளிக்கற்றை எங்கேருந்து வாங்கிக்கிறது? சந்திரன், சூரியன் கிட்ட இருந்து. அப்ப சூரியனுடைய தொப்பக்குள்ள ஒளிஞ்சுக்கிற நாள் தான் அமாவாசை. ஆடி மாசம் தட்சிணாயனம்னு சொல்லப்படக்கூடிய தெற்கு நோக்கி சூரியன் பயணப்படும் நாள் ஆரம்பம். உன்னுடைய பெரியோர்கள்னு கூப்பிட்டு எப்படி கூப்பிட்டாலும் உன்னுடைய அகங்காரம் அற்று அவனிடத்தில் சரணாகதி அடையும் தன்மையை இந்த ஆடி அமாவாசை ஏற்படுத்தி கொடுக்கறத. அமாவாசைன்னா ஆடி அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல். ஆத்மகாரகனான சூரியன் சந்திரனுக்கு தேவையானதை அழகாக கொடுத்து, இது எல்லாமே இந்த தை அமாவாசையில் சேம் கான்ஷியஸ்னஸோட பண்ணும்போது மாற்றங்கள் நிலவும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சுதாகுமார் மேம் இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பராக இருக்கும். சூப்பர். உங்களுக்கும் வணக்கம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இவ்வளோ அழகாக நமக்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஆடி அமாவாசை. எப்போவுமே வர அமாவாசைக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கும் ஒரு எல்லாருக்கும் சொல்லும் பொழுது நம்ம ஸ்பெஷலாக சொல்லுவோம்ல, எனக்கு இதுக்கு ஒரு இடம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி மாதங்களை பிரித்து ஒன்று வச்சுருக்காங்க. அதில் தை அமாவாசைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இது ரெண்டுத்துக்கும் முதல்ல ஒரு வித்தியாசம். அண்ட் ஆடி மாதத்துக்கு உண்டான சிறப்போடு சேர்த்து இந்த அமாவாசைன்னு சொல்லிவிட்டேன். தாராளமாக. அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுறோம்னா மூதாதையர்கள் பித்ருக்கள் அப்படிங்கிற விதமாக தர்ப்பணமோ இல்லை படையலோ அவரவர்கள் குலத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம். நம்பர் 1, ஏன் இந்த அமாவாசை செய்யறோங்கிறத சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம பரம்பரை அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர்களான பாட்டிக்கு தான் பரம்பரைன்னே பேர். கண்டிப்பாக. ஸோ பரம்பரையில் வரக்கூடிய டிஎன்ஏ ஆர்என்ஏ கண்டென்ட்டில் கிளென்சிங் தான் அமாவாசைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த தர்ப்பணமோ மூதாதையர்களுக்கு நம்ம சார்ந்து பண்ணுறதோ. எப்படி கிளென்சிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பரம்பரையில் வரக்கூடிய துஷ்கர்மா சென்ஸ் கெட்ட கர்மாக்களையும் நம்ம டிஎன்ஏல சுமந்துட்ருப்போம், நல்ல விஷயங்களையும் நம்ம டிஎன்ஏல சுமந்துட்ருப்போம். இந்த கெட்ட கர்மாக்களை அழித்து நல்ல கர்ம வினைகளால் புண்ணியத்தை அனுபவிக்கும்படியான ஒரு வகைப்படுத்தி என்னை இந்த வழியில் எடுத்துச் செல்வீர்களாக அப்படின்னு தான் நம்ம மூதாதையர்களிடத்தில் கேட்குறோம். இதுதான் அமாவாசை ஸ்பெஷலே. அந்த கேட்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி அமாவாசை அன்று நம்மளுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏவை கரெக்ட் செய்யும்படி நம்மளுடைய மூதாதையர்களிடத்தில் வர்ஷிப் பண்ணி வழிபட்டு மாற்றுறது கான்ஷியஸாக நம்ம செய்யும்போது நேச்சுரலி மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதும் உண்மையே. மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். ஒரே நாளில் மாயாஜாலம் மாதிரி மாறாது. பட் இந்த எண்ணத்தோடு செய்ய வேண்டும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஆடம்பரமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். தர்ப்பணம் பண்ணணும்னா இந்த தர்ப்பயாமின்னு கண்ணை முடிண்டு ஏதோ ஒரு சொல்லிடுறோம். அதே மாதிரி படைக்கிறது அப்படின்னா, நான் 27 ஐட்டம் படைத்தேன், 36 ஐட்டம் படைத்தேன், எங்கள் பரம்பரைக்கு நான் படைத்தேன் அப்படிங்கிற ஈகோவோட தான் செய்ய நான்ற அகங்காரம் இருக்கும். இது இல்லாமல் இன்னைக்கு மனிதர்களால் இதை செய்ய முடியலை. அப்படி வரும்போது அப்போ அந்த அகங்காரத்தினுடைய பலனானது தான் நமக்கு கூடுமே தவிர ஆடம்பரத்தினுடைய பலனானது நமக்கு ஒன்றுமே இருக்காது. ஓகே. ஸோ ஆத்மார்த்தமான பலனானது விட்டு போகிறது. இதில் என்ன ஆகும்னா, சகல தோஷங்கள், நம்ம சித்தர்கள் தோஷங்கள், கிரக தோஷங்கள், இந்த மாதிரியான பல கோபங்கள் சாபங்கள்லாம் விலகும் தினம். அதை கான்ஷியஸாக எனக்கு என்ன சாபம் இருக்குன்னு எனக்கு தெரியலை, ஆனால் இதன் மூலியமாக என்னுடைய சாபங்கள் விலகி வரங்கள் பெருகி என்னுடைய சந்ததியினருடைய வாழ்க்கை வளமாக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை தான் அமாவாசை அன்னைக்கு நம்ம வைக்கணும். இதுவே இதுவரைக்கும் நமக்கு தெரியறதில்லை. அதான் நிஜம். விளக்கி சொல்லலை, அதனால தெரியல. இப்போ நான் சொல்கிறேன், மனசில் வாங்கிக்கோங்க. நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது இதைத்தான்.
ஓகே. இப்படி பண்ணிட்டு வரும்போது ஆடி அமாவாசைக்கு என்ன விசேஷம், தை அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, அமாவாசை நாள்லயே தன்னுடைய ஒளிக்கற்றை எங்கேருந்து வாங்கிக்கிறது? சந்திரன், சூரியன் கிட்ட இருந்து. அப்ப சூரியனுடைய தொப்பக்குள்ள ஒளிஞ்சுக்கிற நாள் தான் அமாவாசை. இப்படி எடுத்துக்கலாம், இப்படி ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாமே. சூரியனுடைய தொப்பக்குள்ள ஒளிஞ்சு இருந்து அதனுடைய ஒளிக்கற்றைகளை எடுத்துக்கொண்டு டமால்னு பௌர்ணமி வந்துடாது, அப்படி நாள் பட வரும். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வரும், மனதளவில் வரும், உடலளவில் வருங்கிறத உணர்த்துற நாள் தான் அமாவாசை. இப்படி தாயின் கர்ப்பம் மாதிரி சூரியனுடைய கர்ப்பத்தில் புகுந்து ஒளிக்கற்றைகளை வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த 15 நாள்ல பூரண நிலவாக அந்த பௌர்ணமி நிலவு மின்னுகிறதோ, அது மாதிரி நம்மளுடைய பரம்பரையின் தொப்புக்குள்ள போய் அழகாக அந்த ஒளிக்கற்றைகளை தேவையானவற்றை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளருவது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் மர்மமே. ஒரு மிகப்பெரிய லைஃப் சீக்ரெட் சொல்லிட்டீங்க. இல்லை, இப்போ எல்லாருக்குமே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது தர்ப்பணம் தான் பண்ணணும். ஒரு குளத்தாங்கரையிலையோ ஆற்றங்கரையிலையோ போயிட்டு, இல்லை கோயில்லையோ எந்த இடத்துல என்ன ஒரு ப்ராசஸ் சொல்கிறாங்க அன்றைக்கி பண்ணிவிட்டு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். தப்பு இல்லை அது. பட் அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி அந்த தர்ப்பணத்தை பண்ணும்போது இவர்களுடைய மனோநிலையானது இந்த மாதிரி இருக்கட்டும், மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் இல்லையா. எப்படியும் நம்ம தர்ப்பணம் பண்றோம், எப்படியும் நம்ம படையல் பண்றோம், பண்ணாம யாருமே இருக்கிறது இல்லை. அதுல இத்தனை வகையா படைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அது கூடுதல் பலனை அளிக்குமா அளிக்காதா? பலன் எப்போ அளிக்கும்னா, இவர்களுடைய மனமானது என்னுடைய பரம்பரைக்கு டிஎன்ஏவை கரெக்ட் பண்ணறதுக்காக இத்தனை வகை படைத்தேன்னு இருந்தால் பலன் பலிக்கும். என்னுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏ என்னுடைய மூதாதையர்கள் இடத்துல இருந்து கரெக்ட் பண்ணறதுக்காக இந்த தர்ப்பணம் என்னும் தண்ணீரை விடுகிறேன், எள்ளும் தண்ணியும் விடுறேன் அப்படிங்கிற மனமானது அதுல இருக்கணும். ஏன்னா சந்திரன் சூரியனுடைய தொப்பக்குள்ள இருக்கிற நாள், ஓகே, சூரியனுடைய ஒளி வட்டத்துக்குள்ள ஒளிந்து கொண்டு இருக்கிற நாள். அந்த அமாவாசையே விசேஷம். அதுல ஆடி மாசம் ஏன் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியும் தையும் ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் ஆத்மகாரகன்னு, இது மனோகாரகனான சந்திரன், உடல்காரகனான சந்திரன். ஆத்மகாரகனான சூரியன் அன்றைக்கு எப்படி விளங்குகிறான் அப்படின்னு பார்த்தா, ஆடி மாதத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரம் வரக்கூடிய பூசம் என்னும் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த ஆடி மாதத்தில் சனி பகவானே கர்ம வினைகளை தீர்ப்பவன், கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பவன், இப்படி வச்சுக்கலாம். அப்ப பலனை கொடுக்கும் போது என்ன பலனை நம்ம வாங்கிக்கணும்? நல்லது தானே. கண்டிப்பா அதை நோக்கி போறதுதான் ஆடி மாசம். ஆடி மாசம் தட்சிணாயணம்னு சொல்லப்படக்கூடிய தெற்கு நோக்கி சூரியன் பயணப்படும் நாள் ஆரம்பம். தெற்குங்கிற திசையில பாத்தீங்கன்னா யமனுடைய திசை. யமனுடைய திசை நோக்கி போகும்போதே நம்மளுடைய அகங்காரம் அகலும், ஈகோ அகலும். நாளைக்கு எனக்கு யோசிச்சு பாருங்களேன், இல்லை வியாதி வந்துடுத்தோன்னா இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு யமன் வந்துடுவான்னு உடனே நமக்கு ஹியூமிலிட்டி வந்துடும். என்னுடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் சரணாகதி பண்ணிட்டு நல்லதெல்லாம் சேகரிச்சுன்னு நல்லபடியாக போடும்பா, இப்படி தானே தாட் வரும். அப்போ அந்த தெற்கு நோக்கிய பயணம். இன்னொன்று, சூரியன் தன்னுடைய நீச்சத்தை நோக்கி பயணப்படுகிறான். ஆடி மாதத்தில், ஆடியிலேருந்து சுவாதி வரைக்கும் துலாத்துல சூரியன் நீச்சம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி என்னும் துலாத்துக்கு அவன் டிராவல் பண்ணுறான். அப்போ அகங்காரம் என்பது சூரியனுக்கே குறைஞ்சிற போது, ஆத்மகாரகனான நம்மளுடைய சூரியனுக்கே குறையும் போது நமக்கும் அகங்காரமானது குறையும், ஈகோவே இருக்காம இருக்கும். சரணாகதி அம்பாள் இடத்துலையோ பெருமாள் இடத்துலையோ பெரியவர்கள் இடத்துலையோ பிரபஞ்சமோ நீ என்னோட கூப்பிடு, ஆல்மோஸ்ட் காட் மோஸ்ட் ஹை ஆஃப் தி யூனிவர்ஸ், அண்ட பேரண்ட நாயகன்னு கூப்பிடு, தப்பில்லை. அல்டிமேட்னு கூப்பிடு, தப்பில்லை. பிரபஞ்சம்னு கூப்பிடு, இயற்கைன்னு கூப்பிடு, கடவுள்னு கூப்பிடு, உன்னுடைய பெரியோர்கள்னு கூப்பிடு. எப்படி கூப்பிட்டாலும் உன்னுடைய அகங்காரம் அற்று அவனிடத்தில் சரணாகதி அடையும் தன்மையை இந்த ஆடி அமாவாசை ஏற்படுத்தி கொடுக்கறத நாம உபயோகிச்சுக்கணுங்கிறதான் பாயிண்ட். இப்போ இந்த டைம்ல எந்த மாதிரியான புரிதலோடு நம்ம இருக்கணும் அப்படின்னா, எல்லாருக்குமே ஈகோ குறைஞ்சிரும் அப்படின்னா சட்டுன்னு அப்படியே ஒரு ஹம்பலோ கிரௌண்டோட அப்படி ஆக மாட்டாங்க. அந்த டிரான்சிஷன் ஃபேஸ் இது கொடுக்கும் அப்படின்னு 4 ராசி ஐப்பசியில வரும்போது தான் முழுமையா சூரியன் மறையும். ஓகே, சூரியன் மறையும் நாள் ஐப்பசியில சூரியன் நீச்சம் அப்படின்னே சொல்லுவா. அந்த நீச்சமான நாளில் கூட நம்முடைய ஆத்மகாரகன் மக்களிடத்தில் செயல்படும்.
எப்படி செயல்படும்? நமக்கு தேவையானவற்றை மட்டுமே கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது தேவையானவற்றை எப்படி அழகாக வாங்கி கொள்வது, தேவையற்றவற்றை எப்படி கழிப்பதுங்கிற மனோபலம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணும்போதோ பித்ருக்களுக்கோ மூதாதையர்களுக்கோ செய்யும் போது கட்டாயமாக நம்மளோட கான்ஷியஸாக நினைச்சோமே ஆனால் நல்ல மாற்றங்கள் லைஃப்லேயே வரும். ஓகே, ஏன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ மாறுறதோன்னு கிட்டத்தட்ட இந்த துலாம் வரும்போது ஒரு கிளென்சிங் நல்லா நடக்கும். நல்ல பண்ற மாதிரி எப்படி கிருஷ்ணன் தயிரை வச்சு கடையிறாரோ, மத்த வச்சு தயிரை கடையிறாரோ, அந்த மாதிரியான கடையல் துலாம் வரைக்கும் வரும். அப்புறம் அந்த கடைதலுடைய வெண்ணெயை மறுபடி நெய்யாக்கி அதன் பலனை எப்படி இந்த கவர்மெண்ட் சூரியன் சார்ந்து அனுபவிக்க ஆரம்பிப்பதுங்கிறது தை அமாவாசையில ஆரம்பிக்கும். கண்டிப்பாக சூரியன் சார்ந்த கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், நித்தியமான ஒரு வருமானமாக இருக்கலாம், அதாவது தினப்படி மாத வருமானம்ங்கிறது சூரியன்னு சொல்லுவோம். வருமானமாக இருக்கலாம், தலைமகனுக்கு உண்டான பிரச்சனைகள்லேருந்து விடுதலையாக இருக்கலாம், தந்தைக்கு உண்டான பிரச்சனைகள்லேருந்து விடுதலையாக இருக்கலாம். இது எல்லாமே இந்த தை அமாவாசையில் சேம் கான்ஷியஸ்னஸோட பண்ணும்போது மாற்றங்கள் நிலவும். அதனால தான் நேரெதிர் 7க்கு 7ஆன ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் மிகவும் விசேஷம். தை அமாவாசை மகரம் என்னும் சனியினுடைய ராசியே. ஓகே, அப்போ ரெண்டும் சனியில தான், சனியோட தான். அதில் சனி சந்திரன் இணைவு, இது சந்திரன் சனி இணைவு. கடகம் என்னும் சந்திர ராசியில் பூசம் என்னும் நட்சத்திரம், மகரம் என்னும் சனி ராசியில் திருவோணம் என்னும் நட்சத்திரம். அப்போது நம்முடைய சனி சந்திரன், அதாவது சனி என்னும் கர்மக்காரகன் சந்திரன் என்னும் மனோபலத்துடனும் உடல் பலத்துடனும் இணைந்து தேவையற்ற கர்மாவை விலக்கி தேவையானவற்றை கொடுக்க காத்திருக்கும் நாளே இந்த 2 நாள். இதில் நமக்கு என்ன வேணும்? ஆடி அமாவாசை அன்னைக்கு பண்ணும்போது, சாமி எனக்கு தெரியலை, எல்லாத்தையும் உன்னிடத்திலேயே நான் சரணாகதி அடைஞ்சு நீ என்ன தரையோ அதை அனுபவிக்க தயாராகிறேங்கிற அந்த சரணாகதி தத்துவத்தோட சரண்டரோட அது காத்து கருப்பு நீங்கள் உங்களுக்கு என்ன தெய்வம் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. வச்சுண்டு வேண்டிண்ட மனதளவில் அந்த அமாவாசையை நீங்கள் பிரார்த்தனையோட உங்களுடைய புரிதலோட இந்த வழிபாடை பண்ணும்போது கட்டாயமாக மாற்றங்கள் டிஎன்ஏ ஆர்என்ஏலே வரும். அதனுடைய பெனிஃபிட்டை ரீட் பண்ணுறதுக்கு தை அமாவாசை ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் சோ பண்ணுற சீட் 6 மாதத்துல வளருமோ, அந்த மாதிரி எந்த ஒரு சீடுமே மாமரம் நடணும்னா 6 மாதமாவது ஆகும் இல்லையா? ஒரு நல்ல பெரிய ஒரு ஃபேமிலி ட்ரீ, நம்ம இப்போ எதை நடப்போகிறோம் அப்படின்னா ஃபேமிலி ட்ரீ, அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள் நட்டு வைக்கும் மரம். அந்த மரத்தில் எந்த கிளையில பிரச்சனை இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு கிளையில கட்டாயமாக பிரச்சனை இருந்திருக்கும், அதுதான் நம்மளோட லைஃப்பில் பிரச்சனையாக மாறி இருக்கு. இப்போ அந்த களையை அழகாக வரையறுத்து இது தேவையில்லை என்று எடுத்து விட்டு அழகாக வலிமையான உள்ள கிளைகளை பத்திரப்படுத்தும் போது நமக்குண்டான வரமானது கிடைக்க ஆரம்பிக்கிற நாள் ஆடி அமாவாசை. 6 மாதம் கழிஞ்சு 3 மாதம் கழிஞ்சு துலாத்திலேயே உங்களுக்கு நீச்சமானாலும் தன்னை மறந்து ஏதோ ஒரு மாற்றத்துக்கு அடிப்படை வந்துடும். அப்புறம் தை மாதமான மகரத்தில் தை அமாவாசையை நீங்கள் போட்டு வச்ச விதையை அறுவடை செய்யும் நாளாக தையிலிருந்து மேஷம் வரை தையிலிருந்து ஆடி வரை உண்டான மாதங்கள் இருக்கும். இதுதான் அமாவாசையினுடைய ஸ்பெஷல். அமாவாசையில் ஆடி அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல். ஆத்மகாரக்கனான சூரியன் சந்திரனுக்கு தேவையானதை அழகாக கொடுத்து பத்திரப்படுத்தி வளர வைத்து நன்றாக பாதுகாத்து கொண்டு சனியினுடைய கர்ம வினைகளை சேர்த்து எடுத்துக்கொண்டு அனுபவிப்பதை அனுபவித்து எடுப்பதை எடுக்கும் நாள் ஆடி அமாவாசை. இப்போ இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமாவும் நமக்கு மைண்டில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சொல்லும்பொழுது கான்ஸ்டண்ட்டாக உதிச்சிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம செய்கிற செயலுக்கு உண்டான பாவனையோடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஆதியிலேருந்து பேசிக்கிட்டே வரோம். இப்போ இந்த ஆடி அமாவாசை அப்போ அவங்களோட கர்ம வினைகளை கழித்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க அவங்க கோயில் கொள்ளன்னு போக முடியாமல், சில பேருக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூட வசதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? சிம்பிள் ஃபார்மில் எப்படி சொல்கிறது, மொத்த ஆசீர்வாதத்தையும்
ஒரே ஒரு விஷயத்தால வச்சுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டிப்பா கொடுங்க. ரைட். கட்டாயமாக நம்ம இது எல்லாமே செய்யக்கூடிய விஷயம் நம்மளோட மைண்டில் உள்ள கான்ஷியஸ் லெவலில் நல்லா யூஸ் ஆகும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ வீட்டில் என்னால் செய்ய முடியல, நான் எங்கேயோ ஃபாரினில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரியான ஹேத்துவான வசதிகள் இல்லை. நிறைய பேருக்கு இந்த வசதிகள் இருக்கல. ரொம்ப குக்கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய இந்த மாதிரி செய்யறதுக்கு உண்டான பொருள்கள் கிடைக்கல. தர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், தர்ப்பணம் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான வாத்தியார்கள் இல்லை. இப்படி நிறைய ஹேங்கப் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஓம் பித்ரு தேவதாபியோ நமஹா, ஓம் பித்ரு தேவதாபியோ நமஹா, பித்ரு தேவதைகளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி வீட்டில் அவங்களால வெல்லம் கொடுக்க முடியும். கட்டாயமாக எல்லாராலையும் வெல்லம் கொடுக்க முடியும். வெல்லம், அரிசி சாதம், சோறு இதெல்லாம் படைச்சு கட்டாயமாக ஒரு நெய்வேத்தியமாக வச்சு இது ஒரு 108 தடவை வீட்டில் உட்காந்துட்டு ஜபம் பண்ணி கான்ஷியஸாக என்னுடைய பித்ருக்கள் எனக்கு நல்லதை செய்ய அருள வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு செய்யணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா காக்காவுக்கு சாப்பாடு போடுறது அமாவாசை அன்னைக்கு விசேஷம். காகத்துடைய சத்தத்தை என்ன சொல்லுவோம்? கரையும்னு கரையும் சொல்றது. காகம் கரையும், அப்போ நம்மளுடைய தோஷங்கள் கரையும். நீங்க காகத்தை கூப்பிடும் போதும் அதனுடைய லாங்குவேஜை கான்னு தான் கூப்பிடுவோம். மற்ற எந்த பேர்டையும் அதோட லாங்குவேஜ் சொல்லி கூப்பிட மாட்டோம். பேர்டில் அனிமலை, மாடை போய் மாமான்னா கூப்பிடுவோம், இல்லை பூனையை போய் மியூனா கூப்பிட மாட்டோம். அதுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம். காகத்தை ஏன் அந்த கரைதல் அப்படிங்கிறது நம்ம த்ரோட் சக்கராலேருந்து ஏற்பட வேண்டிய அந்த நாதத்தில் வர வேண்டியது. அதனால தான் மந்திரோபதேசம் பண்ணுறேன். இந்த நாதமானது தொண்டையில் இருந்து காதுக்கு, உன்னுடைய காதுக்கே விழும்படி ஓம் பித்ரு தேவதாபியோ நமஹா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷனோட சொல்லும்போது சாப்பாடு பண்ணி காகத்துக்கு போட்டு அது உங்களுடைய பாவத்தை கரைக்கும் ஒரு தொழிலை செய்வது போல் உண்டானது உங்களுக்கும் உண்டு. இப்ப நம்ம அமாவாசை அன்னைக்கு காக்காக்கு சாதம் போடுறதுங்கிறது எல்லாரும் வச்சுட்டு எல்லாருமே வைக்கிறோம். அது பழக்கிறதுனால வைக்கிறோம். எனக்கு இன்னொரு டவுட்டுமே கூட, இப்போ காகத்துக்கு வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு மட்டும் இல்லாமல் ரெகுலராக கூட வைக்கிறாங்க. பட் இந்த அமாவாசை அன்னைக்கு ரொம்ப ஆத்தென்டிக்காக செஞ்சு படைச்சி நம்ம வந்துட்டு அதை கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணணுமா, இல்லை நமக்கு என்ன செஞ்சு சாப்பிட்றோமோ அதையே வச்சு படைக்கலாமா? அமாவாசைனாலே ஒரு மரியாதை செலுத்தும்படியான ஒரு காரியமாக நம்ம எடுத்துட்டோம். யாருக்கு? நம்மளுடைய மூதாதையர்களுக்கு. ஸோ மூதாதையருக்கு செலுத்தும் மரியாதையில் எந்த விதமான மாறுதல்களும் இல்லாத பட்சத்தில் சரிதான், நீங்கள் பண்ணக்கூடியதை அழகாக பண்ணலாம். ஏனோ தானோன்னு பண்ணும்போது பலனும் ஏனோ தானோன்னு இருக்கும். அதான் வித்தியாசம். நிச்சயமாக மரியாதையுடன் நீங்கள் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு சக்கரை பொங்கல், ஒரு நெய் விட்ட ஒரு ஏதாவது ஒரு சாமானை செஞ்சு காக்காக்கு வச்சாலே போதும், கரையும். எப்படி காகமானது கான்னு கரைகிறதோ, நீங்க அந்த காக்காவை கான்னு கூப்பிடுறீங்களோ, நீங்க கான்னு சொல்லி பாருங்க, இங்க இருந்து அந்த வைப்ரேஷன். அப்படிப்பட்ட அந்த வைப்ரேஷனை அந்த காகமும் செய்யும், நாமும் செய்கிறோங்கிற மரியாதையுடன் செய்யும்போது எந்த ஒரு காரியமும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மரியாதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரையுமே நம்ம மரியாதையாக நடத்துறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எவ்வளவோ பேர் இருந்து எங்கள் தாத்தாக்கு என்னை எனக்கு தாத்தாவை பிடிக்கவே பிடிக்காது, அந்த ஆளுக்கு போய் நான் இதை படைக்கிறேன் இப்படி சொல்கிறவங்க எல்லாமே நம்ம கேட்குறோம். கண்டிப்பாக பாட்டி அப்படி பிடிக்காது, இவங்களை பிடிக்காது, அவங்கள பிடிக்காது, இவங்களுக்கு போய் நான் செய்யணுமா அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் எல்லாம் அவங்க என்னமோ போயிட்டாங்க. போனவங்க இடத்துல உங்களுக்கு எதுக்கு வியஞ்சன்ஸ் தேவையில்லை. ஏன்னா எப்படியும் அவங்களோட டிஎன்ஏ உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ அவங்கள நீங்கள் வெறுக்கிறீங்கன்னா உங்கள் மேலேயும் உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு வெறுப்பு வரலாம் இல்லையா? கண்டிப்பாக. அது வராமல் இருக்கணும்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற டிஎன்ஏவை அகற்றுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எந்த ஒரு குறையும் சொல்லாமல் மரியாதையோடு படைச்சாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறீங்க. சூப்பர். டெஃபினட்டாக அதே மரியாதையோட தியானத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி தியானத்தில் முன்னாடி உங்களுக்கு தேவையான உங்களால் முடிந்த நெய்வேத்தியம், வெல்லம் இருக்கட்டும், வெல்லம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும், சாதம் இருக்கட்டும், போட்டு நெய்வேத்தியம் செய்து விட்டு தானம் பண்ணுங்கோ. கட்டாயமாக அது உங்களுக்கு உதவும். அப்படிங்கிறது தான் இந்த ஆடி மாதத்தில் அமாவாசை அன்று நேயர்களுக்கு நாம்
இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குற தகவல். செய்து பாருங்க, வாழ்க்கையில் வளம் வரும். அதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. கண்டிப்பாக மேம். எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கரையிறதுக்கு உண்டான வேலையை இதை செய்யக்கூடிய ஒரே ஒரு நாள் வந்துட்டு அமாவாசை நாள். அதுவும் இந்த வரப்போகிற ஆடி அமாவாசைக்கு கர்மாவும் கரையும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.